வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். PfSense ஃபயர்வால் யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ் எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்ற பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து PfSense ஃபயர்வாலில் pfblockerng அப்படின்ற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ஸ்லாம் நம்ம பிளாக் பண்ண போகிறோம். வெப்சைட்ஸ் மீன்ஸ் சோஷியல் மீடியா கேட்டகரி, வைரஸ் மால்வேர் கேட்டகரி, கேம்ஸ் கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டகரி தனியாக பிரித்து அது எல்லாத்தையுமே நம்ம பிளாக் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபயர்வாலில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹார்ட்வேர் ஃபயர்வால்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபயர்வால் வெண்டார் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் இந்த சைட்ஸ்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேஸ்புக், லிங்க்டின்னா வந்து சோஷியல் மீடியா, கேம் சைட்ஸ்னால் கேம் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டகரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா பேஸில் இருக்கும். அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி இந்த ஃபயர்வால் என்ன பண்ணோன்னா, அதுக்கான டேட்டாவை அந்த டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும். PfSenseல வந்து டேட்டா பேஸை நம்ம எதாக யூஸ் பண்ண போகிறோம்னா, GitHubல போஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணி சைட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம PfSenseல வெப்சைட்ஸ் வந்து பிளாக் பண்ண போகிறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்டார் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ புதுசாக ஏதாவது சோஷியல் மீடியா சைட்ஸு இல்லை வைரஸ் சைட் ஏதாவது வருது அப்படின்னா, அந்த டேட்டா பேஸில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ஃபயர்வாலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, GitHubல அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபயர்வாலில் வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க்கிங் இஷ்யூஸஸ் இல்லை டெக்னிக்கல் இஷ்யூஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களோட கொரி போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம PfSenseல நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் வருதா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ youtube.com/netkings. ஸோ இதை செக் பண்ண போகும்போது அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து யூடியூப் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது PfSenseல லாகின் பண்ணிக்கோங்க. PfSense இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணாதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபயர்வாலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூல் எழுதணும். என்ன அப்படின்னா, லேன் இன்டர்ஃபேஸில் நான் இங்கே 2 இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லேன் இன்டர்ஃபேஸில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 3 ரூல் இருக்கும், அதை விட்டுருங்க. அது போக இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, DNSஸை வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும். பாஸ் கொடுத்துருங்க. ப்ரோட்டோக்கால் வந்து UDP, DNS போர்ட்டை நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ சோர்ஸில் வந்து எனி, டெஸ்டினேஷனில் லேன் நெட்டு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, DNS 53 போர்ட்டை வந்து அலோவ் பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ரூலில் வந்து இன்டர்நெட் வந்தால் தான் வந்து உங்களால் வந்து நம்ம பிளாக்குக்கே போகும். ஸோ அதனால் வந்து DNS மட்டும் அலோவ் பண்ணுறோம். இல்லை அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நீங்கள் அந்த பொசிஷன் மாற்றாதீங்க. ஸோ அப்படியே வச்சுட்டு இந்த இதை வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. அதில் ஆக்ஷனில் பிளாக் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து லேன் நெட் கொடுக்குறோம். சோர்ஸை வந்து லேன் நெட்டுன்னு கொடுக்குறோம். டெஸ்டினேஷன் எனி கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வேறு எதுவுமே மாற்ற தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பிளாக்டு அதர் டொமைன்ஸ்னு மாற்றிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. இப்போது நீங்கள் இது மாறினது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ நீங்கள் பொசிஷன் அதே மாதிரி மாற்றாதீங்க. இங்கே போய்ட்டு மானிட்டர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரூல் வந்து அப்ளை ஆயிடுச்சா அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ கீழே வந்து டன்னு வந்துடுச்சு. ஓகே, நம்ம ரூல் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போனோம்னா, DNS ரிசால்வர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த சர்வீஸ் எதுக்குன்னா, இப்போது இந்த ஃபயர்வால் கீழே இருக்கிற எல்லா டிவைசஸ்க்கும் இதை தான் வந்து DNS ரிசால்வராக, அதாவது ஃபயர்வாலில் DNS ரிசால்வராக மாற்றணும். இங்கே அலோவ் இருந்தால் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் லேனையும் லோக்கல் ஹோஸ்ட்டையும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட் கோயிங் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் வேன் IPv6 லிங்க் லோக்கலையும் கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, 2 இன்டர்ஃபேஸையும். ஸோ இங்கேயும் நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு DNS ரிசால்வர் எனபிள் ஆகிருந்தால் விட்டுருங்க. சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து
அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி pfblockerng வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவைலபிள் பேக்கேஜஸில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள் நார்மலாக pfblockerன்னு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வரும் pfblockerng அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது அதையே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, இது ஒரு 5 to 10 minutes எடுக்கும். ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் 𝗪𝗏 அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணலாம். ஸோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்ஸ்டலேஷன். இப்போது நம்ம pfblockerng வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ எனேபிள் pfblockerng அப்படின்றது எனேபிள் கொடுத்துருங்க. இப்போது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீப் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இந்த கீப் செட்டிங்ஸை எனேபிள்லேயே வச்சுருங்க. இப்போது நீங்கள் சப்போஸ் அன்இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லை வந்து pfblockerng அப்டேட் பண்ணாலோ உங்கள் செட்டிங்ஸ்லாம் வந்து மாறிடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கீப் செட்டிங்ஸை எனேபிளில் தான் வச்சுருக்கணும். ஓகே, இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக இன்பவுண்ட் ரூல் வந்து வேனுக்கு பிளாக்குன்னு இருக்குது, லேனுக்கு வந்து ரிஜெக்ட்னு இருக்குது. ஸோ அப்படியே அதை வந்து லீவ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துட்டா போதும். இப்போ நம்ம முக்கியமான இதை யூஸ் பண்ண போகிறோம் என்னென்னா DNS பிளாக் லிஸ்ட் அப்படின்றது தான் DNSBLன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எனேபிள் DNSBL கொடுத்துக்கோங்க. ஸோ எனேபிள் TLD நம்ம பண்ணணும், நான் அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ DNSBL விர்ச்சுவல் IP இதெல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இல்லாதவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களே செட் பண்ணிக்கோங்க மேனுவலாக. ஸோ இது வந்து DNSBLங்கிறது ஒரு சர்வீஸ். இதை வந்து தனியாக வந்து ஒரு வெப் சர்வர் மாதிரி தனியாக ரன் ஆகும். அதுக்கு தான் அந்த விர்ச்சுவல் ஐபிலாம் கேட்குறாங்க. லிஸ்ட் ஆக்ஷனில் டினே போத் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ எனேபிள் லாகிங் எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து கஸ்டம் டொமைன் ஒயிட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சிலதை நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சைட்டை அலோவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அலோவ் பண்ணலாம். இப்போ ஒரு யூஸருக்கு வந்து யூடியூப் ஒர்க் ஆகணும், ஒரு யூஸருக்கு வந்து ஸ்கைப் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையும் டொமைன் லிஸ்ட்டில் கஸ்டம் லிஸ்ட்டில் போட்டு அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை சேவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து DNSBL ஃபீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஒரு குரூப் மாதிரி, இப்போ ஒரு குரூப்புக்கு வந்து யூடியூப், ஒரு குரூப்புக்கு வந்து சோஷியல் மீடியா ஒர்க் ஆகணும் அப்படின்றத இங்கே வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா அதுதான் பிளாக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கிட்டபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த கிட்டபோட பேஜு. இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபேக் நியூஸு, சோஷியல் மீடியாஸ். ஸோ இது வந்து கம்பைன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஃபேக் நியூஸ் ப்ளஸ் கேப்லிங் அந்த மாதிரி சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ இங்கேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய சைட்ஸ் வந்து நிறையா கேட்டகரைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து வெண்டார்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சோஷியல் மீடியா தான் பிளாக் பண்ண போகிறேன். லைக் வந்து ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின் அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளாக் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஃபார்மேட் ஆட்டோ ஸ்டேட் வந்து ஆன்லேயே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு எதை பிளாக் பண்ணணுமோ அதில் போய்ட்டு லிங்க்கில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு லேபிள் வைக்கணும், அது வந்து சோஷியல்னு வச்சுருங்க. இப்போது நீங்கள் இது மாதிரி ஒன்று தான் பண்ண முடியும்ல, இந்த மாதிரி ஆட் கொடுத்து நிறையா நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். நீங்களும் கம்பெனியாகவே க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ லிஸ்ட் ஆக்ஷன் அப்படின்றது இல்லையா, அது டிசபிள் இருக்குது. அப்டேட் ஃப்ரீக்வன்சி நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேட்டாபேஸ்லேருந்து இந்த ஃபயர்வால் வந்து எப்பப்பெல்லாம் அப்டேட் பண்ணணுன்ற நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் எ டே. லிஸ்ட் ஆக்ஷனில் வந்து அன்பவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீக்கில் வந்து எந்த வீக் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது வந்து கஸ்டம் பிளாக் லிஸ்ட், இப்போது இதில் இல்லாத சைட்ஸ்லாம் கூட அலோவ் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி, இதில் வந்து யூடியூப் வந்து இல்லை. ஸோ நம்ம மேனுவலாக யூடியூப் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் யூடியூப் இதை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து யூடியூப் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் இதில் பிளாக் லிஸ்ட்டில் கொடுக்காமட்டிங்கன்னா யூடியூப் பிளாக் ஆகாது.
ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய குரூப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம வந்து ரூல் போட்டாச்சு. இப்போ அப்டேட் கொடுக்குறதுக்கு அப்டேட்னு கொடுத்து இதில் ரன்னுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரூல் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதோட டீட்டெயில் வந்து நீங்கள் கீழே பார்க்கலாம் இங்கே. ஓகே, இப்போ நம்ம அது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஏடியில் சிங்க் பண்ணி ஒரு யூசர் வந்து இப்போது நீங்கள் ஸ்கைப் ஒரு யூஸருக்கு இல்லை யூடியூப் ஒரு யூஸருக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏடியில் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா facebook.com ஒர்க் ஆகலை. ஓகே, நான் உங்களுக்கு செக் பண்ணது யூடியூப் தான் உங்களுக்கு செக் பண்ணேன். ஸோ யூடியூப்பை வந்து நான் இப்போ வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம எதுக்கும் இன்காக்னேட்டோ விண்டோ மோடுக்கு போயிடலாம். ஸோ இங்கே யூடியூப்பை பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எனபிள் டிஎல்டி அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணணும். இதை எனபிள் பண்ணால் மட்டும்தான் HTTPSல ரன் ஆகிக்கிட்டு இருக்க சில சைட்ஸ்லாம் வந்து பிளாக் ஆகும். ஸோ இதை நான் இப்போ எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ youtube.com போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ ஃபேஸ்புக் இங்கேயும் அதை செக் பண்ணுவோம். லிங்க்டின் செக் பண்ணலாம். ஓகே, எல்லாமே பிளாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ரொசீட் டு லிங்க்டின் போனால் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சில இதில் காட்டும், சில இதில் காட்டாது. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இதோட சர்வீஸோட ஸ்டேட்டஸ் அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்டேட்டஸில் வந்து டிஎன்எஸ் ரிசால்வரோட செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்எஸ் ரிசால்வர், ஓகே சாரி, ஸ்டேட்டஸ், ஓகே ஸ்டேட்டஸில் சர்வீசஸ். ஓகே, இப்போது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு pfblockerng-யோட சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். டிக்கில் இருக்குது. இப்போது அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இதோட லாக்ஸ்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது நெட்வொர்க்கிங்கில் இல்லை வேறு ஏதாவது டொமைனில் இஷ்யூஸ் இருந்தால் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.